மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறை குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறை குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை வழி தியாக பலி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை வழி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்துவில் பிரியமான பார்போல் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு யூ ஆல். அன்பார்ந்தவர்களே, புனித ஆரோக்கிய அன்னை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறவும் தொடர்ந்து ஆசீர் வேண்டியும் கூடி நின்று ஜெபிக்கின்றோம். இந்த புனிதமான இடத்துல அன்னையின் திருப்பாதத்தில், அம்மா தாயே இதோ உம்முடைய பிள்ளை நிற்கின்றேன், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பணிகளையும் தொழில்களையும் ஆசீர்வதியும், பரிந்து பேசும் வரங்களை பெற்றுத்தாரும் என்ற வாஞ்சையோடு நம்பிக்கையோடு பக்தியோடு நம்முடைய வேண்டுதல்களை எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இன்றைய இறை வார்த்தைகள் இறை ஒளியில் மனித வாழ்வு. உலகத்தை பார்க்கின்ற போது வாழ வேண்டும், வாழுகின்றோம். ஆனால் யார் துணையோடு, யாருடைய வழியில், எதற்காக, எப்படி, ஏன் என்றெல்லாம் கேட்கின்ற போது இறைவனுடைய அருட்துணையோடு, அவரே வழி, அவரே வாழ்வு, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்ற கருத்துக்களை தியானித்தவாறு இத்திருப்பலியிலே பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as the other social media in a special way. For all the sponsors of this telecast mass
and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்னையினுடைய அருட்துணையோடு இறையருள் பெற நம்மையே தயார் செய்வோம். குறிப்பாக நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தருதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் வஸ்தகன்னியான கனிமரியமாலையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரே எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு தீங்கு செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடுப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 15 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? ஆண்டவரே, உம்
திருமலையில் குடியிருப்போர் யார்? ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உலமாற உண்மை பேசுபவர். தம் நாவினால் புறம் கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாத மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே,
இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை இறை ஒளியில் மனித வாழ்வு என்ற சிந்தனையில் சிந்திக்க, ஜெபிக்க அழைப்பதை அறிவோம். நவக்கிரகங்கள் என்று சொல்லுவதை கேட்டிருப்போம். ஆம், 9 கிரகங்கள். 8 திசைகள் என்று கேட்டிருப்போம். ஆம், 8 திசைகள். 7 ஸ்வரங்கள் என்று கேட்டிருப்போம். ஆம், 7 ஸ்வரங்களில் எத்தனை ராகங்கள் என்று. அதே போல ஒளி, லைட் என்று பார்க்கின்ற போது 7 வர்ணங்களை கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், அனுபவப்பட்டிருப்போம். கடவுள் நம்மோடு கொண்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கையை அந்த வானவில்லை பார்க்கின்ற போது உணர வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக 7 வர்ணங்கள். சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கற்றையானது 7 வர்ணங்களாக வெளிப்படுவதை நாம் பார்த்திருப்போம், பார்க்க முடியும். அப்படியாக கடவுளே வாழ்வாக, வழியாக, ஒளியாக, எல்லாமாக இருப்பவருடைய அந்த அருளை எப்படி பார்ப்பது? அந்த ஒளியானது எப்படி மனித வாழ்வுக்கு சுபிட்சத்தை கொடுக்கின்றது, எப்படி வாழ வைக்கின்றது, எப்படி வளர வைக்கின்றது, எப்படி சான்று பகர வைக்கின்றது, எப்படி இந்த உலக வாழ்விலை நிலைத்து நிற்க வைக்கின்றது? இந்த உலகத்தை பார்க்கின்ற போது நாம் ஈர்க்கப்படுகின்றோம், மறுப்பதற்கில்லை. தடுமாறுகின்றோம். ஆனாலும் கடவுளுடைய ஒளி, கடவுளுடைய அருள் நம்மிலே இருந்து செயலாற்றுகின்ற போது நம்மால் நிலைத்து நிற்க முடிகின்றது. அப்படியாக இறை ஒளி மனிதத்தில நம்மிலே படுகின்ற போது, ஊடுருவுகின்ற போது 7 விதமான தன்மைகள் வெளிப்படுவதை உணர முடியும், உணர வேண்டும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது, கடவுளுடைய ஒளி நம்மிலே படுகின்ற போது புனிதத்தை உணர முடியும். ஹோலினஸ். ஒளி என்று சொன்னாலே அது பட்டு விலகலடையும், எதிரொலிக்கும், ஊடுருவும். ரிஃப்ளெக்ஷன் இப்படியாக சொல்ல முடியும். அதே போல கடவுளுடைய ஒளி நம்மில் படுகின்றது. இதுதான் இசையா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களுக்கு இப்படியாக கடவுளுடைய வழிநடத்தோடு சொல்லுகின்றார். இஸ்ரேலே, எழுந்து ஒளி வீசு. இந்த உலக பிராரமான கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், வேதனைகள், தடைகள் இவற்றிலே கிடந்து உழண்டு விடாமல், மடிந்து விடாமல் எழுந்து ஒளி வீசு. நாமும் அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எழுந்து ஒளி வீச வேண்டும். அப்படி ஒளி வீசுகின்ற போது முதலாவது கற்றையாக புனிதத்தன்மை, ஹோலினஸ். இரண்டாவது, இன்று அல்லேலூயா வாழ்த்தொழில் சொல்லப்பட்டது போல நம்முடைய நல்ல செயல்கள், குட்னஸ், நன்னடத்தைகள், நல்ல செயல்கள் வழியாக அந்த இறை ஒளியை நாம் பெறுகின்றோம், கொடுக்கின்றோம், கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மூன்றாவது ஒளிக்கற்றையாக வெளிப்படுவது நாலேஜ். நாலேஜ் இஸ் பவர். அந்த நாலேஜ் என்பது, அறிவு என்பது கடவுள் சார்ந்தது, அனைத்தையும் சார்ந்தது. அறிந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. அதைத்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இப்படி சொல்லுவார், எஜுகேஷன் இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். கல்வி என்பது ஒரு கருவி. டு ட்ரெயின் அவர் மைண்ட். நம்முடைய மைண்டை ட்ரெயின் பண்றதுக்கு, பயிற்சி கொடுப்பதற்கு. எப்படி? how to do, how not to do, where to do, where not to do, why to do, why not to do, or why to speak, why not to speak. என்ன பேசணும், என்ன செய்யக்கூடாது, எப்போது என்ன, இதை பற்றி. ஆக அந்த நாலேஜ் என்பது மனித வாழ்வை பற்றி, சமூகத்தை பற்றி, அரசியலை பற்றி, பொருளாதார சூழலை பற்றி எத்தனையோ விதத்தில் கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். மகனே, மகளே, நீ வாழ பிறந்தவன், வாழ பிறந்தவள். அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். ஆம், படைத்தாலும் பரம்பொருள் உயிருள்ள தெய்வம் நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்கின்ற போது
அந்த அறிவானது, ஞானமானது நமக்கு கொடுக்கப்படுவதை உணர முடியும், உணர வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த அறிவு இறைத்தன்மையோடு வெளிப்படுகின்ற போது அதுவே விஸ்டம், அதே ஞானம். ஞானமே தெய்வ பயத்தின் தொடக்கம். நம்மிடம் தெய்வ பயம் இருக்கிறது என்றால், பக்தி இருக்கிறது என்றால், ஞானம் வெளிப்படுவதை மறுக்க முடியாது. அதே போல அவருடைய அந்த ஒளியானது அருளாக நம்மிலே வெளிப்படுவதை உணர முடியும், உணர வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்போது அந்த ஞானத்தோடு பக்தியோடு இறைவனோடு ஒன்றித்து ஜெபிக்கின்றோமோ அப்போது அந்த கடவுளுடைய அருளை நம்மால் உணர முடியும். அந்த இறை ஒளியின் வல்லமையை அருளாக நம்மால் உணர முடியும், உணர வேண்டும். அந்த அருள் நம்மை திடப்படுத்தும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். காற்றடிக்கும், மழை பெய்யும், பயப்பட வேண்டியதில்லை. துன்பங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் வரத்தான் செய்யும். பிகாஸ் we are living in the situation. உலகத்தில் அந்த சூழலில் வாழுகின்றோம். உலகத்தில் உங்களுக்கு வேதனைகள், துன்பங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகை வென்று விட்டேன். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கார். உலகத்தில் உள்ளவர்களை விட உம்மில் இருப்பவர், நம்மில் இருப்பவர் உயிருள்ள தெய்வம், பெரியவர், வல்லவர், போதுமானவர். அதனால்தான் ஒரு பக்தன் இப்படி பாடுகின்றான்: எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவன் ஏசையா. பாட முடியுமா? நம்மால் உணர முடியுமா? உணர வேண்டும். அதே போல அந்த இறை ஒளி, இறை வல்லமை, இறை அருள் நம்மிலே படுகின்ற போது ஹோப், ஆழ்ந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசமாக, நம்பிக்கையாக, நிலைத்த தன்மையாக நம்மிலே வெளிப்படுவதை உணர முடியும், உணர வேண்டும். 7வது கற்றையாக கடவுளுடைய வெளிப்பாடு, காட்ஸ் ரெவலேஷன், அவருடைய வெளிப்பாடு நம்மிலே பிறரிலே வெளிப்படுவதை, உணர்த்தப்படுவதை அந்த ஞானத்தால் உணர முடியும். ஆக ஒரு பக்கம் 7 ஸ்வரங்கள், ஒரு பக்கம் 7 வர்ணங்கள். அதே போல கடவுளுடைய ஒளி நம்மிலே படுகின்ற போது 7 தன்மைகள் வெளிப்படும். ஒவ்வொரு தன்மையும் வெளிப்படுகின்ற போது எழுந்து ஒளி வீசு மகனே மகளே என்று கடவுள் நம்மை சொல்லி திடப்படுத்துவதை உணர முடியும், உணர வேண்டும். இதெல்லாம் எப்படி என்ன அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறதை விட மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை சொற்றொடர் 12 சொல்லும்போது சிம்பிளா பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவற்றையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். திருச்சட்டமும் இறைவாக்கும் உரைப்பது இதுவே. இதுதான் இறை ஒளி. இறை ஒளி கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய அருள் எல்லோருக்கும் உரியது. மீகா புத்தகத்தில் அதிகாரம் 6 இறை சொற்ற 8 எப்படியாக கடவுளுடைய தன்மையை பெற்றிருப்பவர்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும், கடவுள் விரும்புவது என்ன, அவருடைய ஒளியின் வல்லமை என்ன, 3 விதத்தில் சொல்லலாம். 1, நேர்மையாளராக இரு, இரக்கம் உள்ளவராக இரு, தாழ்ச்சியோடு இரு. in front of God, in front of the blessed sacrament, offer yourself fully, your merits as well as demerits. உடைய நிறை குறைகளோடு அந்த நற்கரை ஆண்டவரிடம் தாழ்ச்சியோடு அவரிடம் ஒப்படைத்து ஜெபி. அவர் உன்னை நிறைவாக்குவார், குறைகளை போக்கி நிறைவாக்குவார். இந்த தன்மைகளையெல்லாம் கடவுள் நம்முடைய தாய் அன்னை மரியாள், ஆரோக்கிய தாய்க்கு அபரிமிதமாக அருளே நிறைந்தவராக, ஆற்றல் நிறைந்தவராக, சக்தி நிறைந்தவராக, வல்லமை நிறைந்தவராக கடவுளே அவருக்கு கொடுத்து அவர் வழியாக அந்த இறை தன்மையை, இறை ஒளியை, இறை அருளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அன்னையும் நமக்காக பரிந்து பேசி மகனே மகளே உனக்கு என்னெல்லாம் வேண்டும், எந்தவித வேறுபாடுமின்றி எந்த சூழலில் எப்படி நாம் இருந்தாலும் நம்மை அரவணைக்கும் தாயாக இருக்கின்றார். இறை அன்பை, இறை பராமரிப்பை, இறை வல்லமையை அந்த ஆரோக்கிய தாய் நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் என்ற உணர்வோடு அந்த அன்னையை பார்த்து தொடர்ந்து ஜெபிப்போம், நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஜெபிக்கின்ற போது ஜெயிக்க முடியும்,
ஜெயம் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். ஆமீன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆண்டவரே, அனைத்து நேரம் பொருள் பத்து பெரும் நிலத்தின் மனித உலகின் மனதை வாழ்வழி கப்பமாக மாறும். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே, என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பழி பொருள் எல்லாம் உள்ள தந்தையாய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பக்தியோடு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவனவாக அமைவனவாக. இந்த காணிக்கை மூலம் எங்களையே உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய அருள் வரங்களுக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, துயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பேனே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுகள் பட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து என்றென்றும் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பு
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. நாம் எழுந்து ஒளி வீச வேண்டும். மறைக்கப்பட்ட மறைவாக இருக்கக்கூடாது. ஆம், அவருடைய வல்லமையால், அவருடைய அருளால், இவருடைய ஒளியால் நாம் வாழ்வு பெற வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்ற சத்தியத்திலே நாம் நிலைத்து நிற்க, அதற்கு தேவையான அருளையும் சக்தியை நாம் பெற தன்னையே உணவாக கொடுக்கின்றார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இணையும் காலம் பழிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் கால் பழிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நீரம் வெண்மை திரு அப்பம் சொல்லும் உண்மை. அழைத்து நம்மை அழைத்து நம்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பழிது சிறந்தது. உறவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நன்றி கூறி மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ் அருள் அடையாளத்தில் உம் திருமகன் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அவருடைய தாயை எங்களுக்கும் தாயாக பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையாக கண்டு பாவிக்கும் நாங்கள் அந்த அன்னை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியதலையும் தொடர்ந்து வேண்டுதலையும் வேண்டி நிற்கின்றோம். அவருடைய பரிந்துரையாலும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளிலும் நாங்கள் பங்கேற்று ஆண்டவருடைய ஆறுதலிலும் மாட்சிமையிலும் பங்கு பெற்றிட நிலைத்து நின்று சான்று பகர்ந்திட அருள் வரங்களை பொழிந்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்வுகள் ஊற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலேந்தன் மனம் எனும் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலேந்தன் மனம் எனும் அருளால் அருளால்